மாவட்டத்தின் சார்பில் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாமெல்லாம் எந்த நோக்கத்துக்காக இங்கே கூடியிருக்கிறோம் என்பதை எங்களெல்லாம் நன்றாக அறிவீர்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியிலே தான் நாடாளுமன்ற வேட்பாளராக களம் காட்டுகிறார். இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெறாத நிலையில திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறது என்பது கையெழுத்திடப்படாத ஒரு நிலையில தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிடுகிறேன் என்பதை தெளிவாக அறிவித்திருக்கின்றார். சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய வேட்பாளர் இவர்தான் வேட்பாளர் என்று இன்றைக்கு தெளிவாக தெரிந்திருக்கிற வேட்பாளர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். ஏனென்றால் 1999 ஆண்டு முதல் தலைவர் அவர்கள் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு வருகிறார். 5 முறை நாடாளுமன்ற தேர்தல்களிலே இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்டு 2009 ஆண்டிலும் 2019 ஆண்டிலும் தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடிந்தது என்று சொன்னால் அது உங்களை போன்ற தோழர்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாகத்தான். இன்றைக்கோ நம்முடைய தலைவர்கள் மகத்தான வெற்றியை பெறப் போகிறார் என்றால் அது இங்கே அமர்ந்திருக்கிற வாக்குச்சாவடி முகாம்கள், முகாம் செயலாளர்கள், கட்சியுடைய பொறுப்பாளர்களாகிய உங்களுடைய ஈடு இணையற்ற உழைப்பின் காரணமாகத்தான் அவர் வெற்றி பெறப் போகிறார். பாராட்டுகளை, நன்றியை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தோழர்களே, கடந்த 2019 ஆண்டு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணியில நாம் பங்கு பெற்றிருந்தோம். அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் கடைசியாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் முடிவு நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவு, நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தேர்தல் முடிவு ஏறத்தாழ விடியற் காலத்திலேதான் அந்த முடிவை அறிவித்தார். அந்த தேர்தல் முடிவை அறிவிப்பதிலே அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியினர் தில்லுமுல்லு செய்ய பார்த்தார்கள். முறைகேடுகள் செய்து தலைவர் தேர்தலை மாற்றி அறிவிக்க பார்த்தார். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் நல கூட்டணி என்று நாம் ஒரு மாற்று அணியை அமைத்து களப்பட்டோம். அந்த தேர்தலிலே போட்டியிட்ட அந்த கூட்டணியின் 234 வேட்பாளர்களிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் காட்டுமன்னார் கோயிலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி பெற்றுவிட்டார் என்று வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து காவல்துறையை சார்ந்த ஒருவர் எனக்கு தொலைபேசியிலே தெரிவித்தார். தலைவரிடத்திலே சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். தலைவர் அவர்கள் தேர்தலிலே பலமுறை போட்டியிட்டிருந்தாலும் ஒருபோதும் அவர்
வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு ஒரு வேட்பாளராக போறது கிடையாது. அப்படி 2016ஆம் ஆண்டு அவர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு செல்லவில்லை. நாங்கள் எல்லாம் சென்னையிலே இருந்தோம். சென்னையிலே இருக்கின்ற நேரத்தில் தலைவருக்கு சொல்லுங்கள், இதை தெரிவியுங்கள், தலைவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து காவல்துறையை சேர்ந்த நண்பர் ஒருவர் எனக்கு தொலைபேசியிலே தெரிவித்தார். நானும் தலைவரிடத்திலே சொன்னேன். ஒரு 10 நிமிடங்களிலே அதே காவல்துறை நண்பர் எனக்கு தொலைபேசி செய்து இங்கே சில குழப்பங்களை செய்ய பார்க்கிறார்கள், உடனடியாக உங்களுடைய நிர்வாகிகளை இங்கே வர சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நாம் நம்முடைய தோழர்களை எல்லாம் இங்கே அழைத்து உடனடியாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு போங்கள் என்று சொன்னோம். ஆனால் காவல்துறையினர் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் தடியடி நடத்தி விரட்டி அடித்துவிட்டு வெற்றி பெற்றவருடைய தலைவரை தோற்றுவிட்டார் என்று அறிவித்தார். அதை எதிர்த்து சென்னை நீதிமன்றத்திலே வழக்கு கொடுத்தோம். நீண்ட நாளாக வழக்கு நடந்தது. மீண்டும் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டபோது எல்லா வாக்குகளையும் எண்ண முடியாது, தபால் வாக்குகளை மட்டும் எண்ணுகிறோம் என்றார். தபால் வாக்குகளை எண்ணி நிறைய வாக்குகள் செல்லா வாக்குகளாக இருக்கின்றன. எனவே நீங்கள் வெற்றி பெறவில்லை என்று சொல்லிவிட்டார். எனவே அந்த தேர்தலிலே நம்முடைய தலைவருடைய வெற்றி அதிமுகவினரால் பறிக்கப்பட்டது. மோசடியாக மாற்றி அறிவிக்கப்பட்டது. அதை போலவே 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தலைவரின் வெற்றியை மாற்றி அறிவிக்க முயற்சித்தார்கள். நல்ல வேளையாக தலைவர் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருந்த காரணத்தினால் தேர்தல் நடத்தும் அதிகாரி, அதற்கு பொறுப்பான அதிகாரியால் அதை மாற்ற முடியவில்லை. அரசாங்கத்திலிருந்து பல அழுத்தங்கள், தேர்தல் ஆணையத்திலிருந்து பல அழுத்தங்கள், அதையெல்லாம் தாண்டி அந்த அதிகாரி நேர்மையாக இவர்தான் வெற்றி பெற்றார் என்று அறிவிப்பதற்கு பல மணி நேரம் ஆகும். அன்றைக்கு மட்டும் தலைவர் வாக்கு எண்ணிக்கை மையத்திலே இல்லாது போயிருந்தால் நிச்சயமாக அவருடைய வெற்றியை பறித்திருப்பார். இந்த நிலை ஏன் நடந்தது? வாக்கு எண்ணிக்கையுடைய விகிதம் வித்தியாசம் மிக குறைவாக இருந்ததால் அவர்களால் தில்லுமுள்ளு செய்வதற்கான வாய்ப்பு அமைந்தது. கூடுதலாக பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பல்வேறு தொகுதிகளிலே வைத்திருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சியிலே 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றார். திருவள்ளூரிலே காங்கிரஸ் வேட்பாளர் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்படி தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருக்கிற மையங்களில் எல்லாம் தொகுதிகளில் எல்லாம் வாக்கு வித்தியாசம் என்பது பல லட்சமாக இருக்கிறது. தினமலத்திலே மட்டும் எப்படி அவ்வளவு குறைவாக இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் ஆதிதிராவிட மக்கள் சுமார் 5 லட்சம் வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே இருக்கிறார். இருக்கிற வாக்குகளிலே 3 பகுதி வகை விட கூடுதலான வாக்காளர்கள் அங்கே ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார். கணிசமான முஸ்லிம் வாக்காளர்கள் இருக்கிறார். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேறு எந்த கட்சிக்கு வாக்களிக்க தயங்குகிறார்களோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிப்பதிலே, அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவருக்கு வாக்களிப்பதிலே உறுதியாக இருந்து அனைவரும் தலைவரை எங்களுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கிறார்.
முஸ்லிம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். எங்களுக்காக இன்றைக்கு துணிச்சலோடு பேசுகிற தலைவர் எழுச்சி தமிழர்களார் என்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் உறுதியாக இருக்கிறார். அப்படியானால் அந்த வாக்குகளே ஏறத்தாழ 6 லட்சம் வாக்குகள் வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே நாம் இடம்பெற்றுவதன் காரணத்தினால் அவருடைய வாக்குகள் 50 விழுக்காடு நமக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் தலைவர் அவர்களுக்கு குறைந்தபட்சம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில 8 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் நாம் பெற்றது 5 லட்சத்தி சொச்ச வாக்குகள் தான். எனவே இங்கே பெரிய அளவிலே முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஏதோ முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்ற ஐயம் நமக்கு எழுந்தது. இன்றைக்கு வாக்குப்பதிவு எந்திரங்களிலே பல முறைகேடுகள் செய்யப்படுகின்றன என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. வெளியிலிருந்து அவருடைய தேர்தல் முடிவையே மாற்ற முடியும் என்பதை அந்த வல்லுநர்கள் எடுத்துக் சொல்லுகிறார். அடிப்படையிலே இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்து மட்டும் தேர்தலை நடத்தக்கூடாது. அத்துடன் சேர்த்து ஒப்புகை சீட்டு இயந்திரங்களை உடைக்க வேண்டும். 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டு இயந்திரங்களை வாக்குப்பதிவு இயந்திரங்களோடு இணைக்க வேண்டும். ஒப்புகை சீட்டுகளை எண்ணி அதன் அடிப்படையிலே தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது குறித்து தேர்தல் ஆணையரிடம் பேசுவதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பிலே கேட்டபோது இதுவரை தேர்தல் ஆணையர் அதற்கான நேரத்தை ஒதுக்கி தரவில்லை. இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அதில் இடம்பெற்றிருக்கிற 20 கட்சிகள் அவர்கள் யாரும் மக்களிடத்தில் களமிறங்கவில்லை. ஆனால் எழுச்சி தமிழர் ஆணையர் அடிப்படையில் இன்றைக்கு 2 முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது. வெறும் இவிஎம் இயந்திரங்களை வைத்து தேர்தல் நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தி மக்களிடம் பரப்புரை ஏற்பட்டிருக்கிற கட்சியாக நம்முடைய கட்சி இருக்கிறது. நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த பிரச்சனையை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார். ஏனென்றால் இதனுடைய ஆபத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தலைவர் தொகுதியிலே இந்த முறைகள் நடத்தப்பட்டிருக்கிறோம் என்று சந்தேகிக்கிறோம். அவர்கள் குறிவைத்து இன்றைக்கு யாரை வெற்றி பெற வைப்பது, யாரை தோற்கடிப்பது என்று தீர்மானிக்கிறார். எதற்காக இன்றைக்கு நரேந்திர மோடி தமிழ்நாட்டையே சுற்றி சுற்றி வருகிறார். இந்த மாநிலத்தை மிகப்பெரிய இயற்கை பேரிடர் தாக்கியது. 14 வெள்ளத்திலே சென்னை சிக்கி தவித்தது. அப்போது நரேந்திர மோடி வந்தாரா? ஒரு பிரதமர் என்று அவரால் இருக்க வேண்டும். அது அவருடைய கடமை. அதுபோல தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. 14 பெருமழை 24 மணி நேரத்தில் 130 சென்டிமீட்டர் மழை பெய்தது என்ற பதிவு அங்கே வானிலை மையத்தால் செய்யப்பட்டது. மிகப்பெரிய வெள்ளத்திலே அந்த பகுதி மக்கள் எல்லாம் சிக்கி தவித்தார். நரேந்திர மோடி வந்தாரா? இங்கே அத்தனை பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த இயற்கை பேரிடரை எடுத்து சொல்லி அவர்களுக்கெல்லாம் இழப்பீடு வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டிருக்கிறது. நீங்கள் உடனடியாக இடைக்கால நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டோம். அவர் உடனே செய்வோம் என்றார். இதுவரை இந்த நிமிடம் வரை ஒரே 1 ரூபாய் கூட ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை. அவருடைய சொந்த பணத்திலே நாம் கேட்கவில்லை. இதற்கு முறைகேடான முறையில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீதெல்லாம் இடியை, சிபிஐயை ஏவி அவர்களெல்லாம் விரட்டி அவர்களிடத்திலே தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் மூலமாக 10,000
திரட்டப்பட்ட பணத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நாம் கேட்கவில்லை. ஒன்றிய அரசாங்கம் இயற்கை பேரிடர் நிவாரண நிதி என்ற ஒரு நிதியை வைத்திருக்கிறது. எப்படி இந்தியாவிலே எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டாலும் அந்த நிதியிலிருந்து கொடுக்க வேண்டும். இது சட்டப்பூர்வமான கடமை. அதன் அடிப்படையிலே செய்யுங்கள் என்றுதான் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போய் அவரிடத்தில் முறையிட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்முடைய தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அமித்ஷா அவர்களுக்கு நாம் கடிதம் எழுதினோம். அப்படியும் அவர்கள் இந்த பிரச்சனையில கொஞ்சம் கூட இருக்க வேண்டும். அது அவருடைய கடமை. அதுபோல தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. வரலாறு பெருமழை 24 மணி நேரத்தில் 130 சென்டிமீட்டர் மழை பெய்தது என்ற பதிவு அங்கே வானிலை மையத்தால் செய்யப்பட்டது. மிகப்பெரிய வெள்ளத்திலே அந்த பகுதி மக்கள் எல்லாம் சிக்கி தவித்தார். நரேந்திர மோடி வந்தாரா? இங்கே அத்தனை பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த இயற்கை பேரிடரை எடுத்து சொல்லி அவர்களுக்கெல்லாம் இழப்பீடு வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டிருக்கிறது. நீங்கள் உடனடியாக இடைக்கால நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டோம். அவர் உடனே செய்வோம் என்றார். இதுவரை இந்த நிமிடம் வரை ஒரே 1 ரூபாய் கூட ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை. அவருடைய சொந்த பணத்திலே நாம் கேட்கவில்லை. இதற்கு முறைகேடான முறையில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீதெல்லாம் ஈடியை சிபிஐயை ஏவி அவர்களெல்லாம் விரட்டி அவர்களிடத்திலே தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பாஜக திரட்டி இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றமே அமலப்படுத்தி இருக்கிறது. அப்படி திரட்டப்பட்ட பணத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நாம் கேட்கவில்லை. ஒன்றிய அரசாங்கம் இயற்கை பேரிடர் நிவாரண நிதி என்ற ஒரு நிதியை வைத்திருக்கிறது. எப்படி இந்தியாவிலே எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டாலும் அந்த நிதியிலிருந்து கொடுக்க வேண்டும். இது சட்டப்பூர்வமான கடமை. அதன் அடிப்படையிலே செய்யுங்கள் என்றுதான் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போய் அவரிடத்தில் முறையிட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்முடைய தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அமித்ஷா அவர்களுக்கு நாம் கடிதம் எழுதினோம். அப்படியும் அவர்கள் இந்த பிரச்சனையில கொஞ்சம் கூட மனமிறங்கவில்லை. எதற்காக இவர்கள் சுற்றி வருகிறார்கள்? திரும்ப திரும்ப வந்தால் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக தமிழ்நாடு மக்கள் மாறிவிட்டார்கள். ஒரு எண்ணத்தை ஒரு பிம்பத்தை இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஊடகங்கள் மூலமாக கட்டமைப்பார்கள். அப்படி ஊடகங்கள் மூலமாக கட்டமைத்து அந்த கருத்தை மக்களிடத்திலே பரப்பிவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு மோசடி செய்து அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டார்கள் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள். எதற்காக திட்டமிட்டு மோடி வருகிறார்? மோடி வருவதால் இங்கே மக்கள் எல்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அப்படி போட மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல மோசடி செய்வதற்காக ஒரு ஆதாரத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார். அதற்காக ஒரு அடித்தளத்தை அமைக்கிறார். இன்னைக்கு ஊடகங்கள்ல அவர்களுக்கு ஆதரவான ஊடகமாக இருக்கின்ற அந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற பாரதிய கட்சி அவர்கள் நடத்துகிற புதிய தலைமுறை தொலைக்காட்சியில அதிமுகவை விட பாஜகவுக்கு கூடுதலான வாக்குகள் ஆதரவு இருக்கிறது என்று கருத்து கணிக்கப்படுகிறார். அதிமுகவுக்கு 17%, பாஜகவுக்கு 18% என்று கருத்து கணிக்கப்படுகிறார்கள். கடந்த தேர்தலில் வெறும் 3% பெற்ற கட்சி இந்த தேர்தலில்
இன்னும் கூட்டணிகள் முடிவாகவில்லை. பாஜக கூட்டணியில யார் இருக்கிறார் என்பது தெரியாது. அதிமுக கூட்டணியில யார் இருக்கிறார் என்பது தெரியாது. இந்த நிலையிலேயே இப்படி கருத்து கணிப்புகளை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் எதற்காக என்றால் வாக்குப்பதிவு இயந்திரங்களிலே மோசடி செய்வதற்கு அவர்கள் அடித்தளம் அமைக்கிறார்கள். இதன் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். வாக்குப்பதிவு இயந்திரங்களிலே மோசடி செய்து இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே கருத்து கணிப்பெல்லாம் வந்தது, அதன் அடிப்படையிலே மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக இன்றைக்கு இப்படியான போலியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு இதையெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் போட்டியிடுகின்ற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இங்கே போட்டி கடுமையாக இருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்னாலே தினத்தந்தி 2 கடுமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே சில தொகுதிகளை சுட்டிக்காட்டி வேலூர் தொகுதி, பொள்ளாச்சி இது போன்ற சில தொகுதிகளை சுட்டிக்காட்டி அந்த பட்டியலில் சிதம்பரத்தை சேர்த்து இங்க போட்டி கடுமையாக இருக்கிறது என்று போட்டிருக்கிறார். போட்டி கடுமையாக இருக்கிறது என்றால் போட்டியாளர்கள் யார் என்பது தெரிந்திருக்க வேண்டும். எழுச்சி தமிழர்கள் இங்கே நான் போட்டியிடுகிறேன் சொல்லிவிட்டார். அவரை எதிர்த்து இருக்கிற வேட்பாளர் யார்? எந்த கட்சிக்கு போட்டியிடுகிறது? அதிமுக போட்டியிட போகிறதா அல்லது அணியிலே இடம்பெற்றிருக்கிற பார்வர்ட் பிளாக் போட்டியிட போகிறதா அல்லது பாஜக போட்டியிட போகிறதா அல்லது அணியிலே இடம்பெற்றிருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவருடைய கட்சி இங்கே போட்டியிட போகிறதா? அப்படி அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தினால் எந்த வேட்பாளர் இங்கே களத்தில் இருக்க போகிறார்? அப்படி இருக்கும்போது எழுச்சி தமிழருக்கு இணையாக வைத்து பார்ப்பதற்கு தகுதியான வேட்பாளர்கள் பாஜகவில் இருக்கிறார்களா, அதிமுகவில் இருக்கிறார்களா? யாராவது ஒருவர் இவரை எதிர்த்து நிற்க தகுதியான ஒருவர் இருக்கிறார் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? யாருமே இல்லை, வேட்பாளரே அறிவிக்கவில்லை. ஆனால் இங்கே கடுமையான போட்டி நிலவுகிறது என்று போடுகிறார்கள் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை பார்த்து சிரித்துவிட்டு இவர்கள் போலியாக இப்படி போடுகிறார்கள், இது தவறாக அறமுறை செய்கிறார்கள் என்று மட்டும் நாம் போய்விடக் கூடாது, கடந்து போய்விடக் கூடாது, அரசியம் பார்த்துவிடக் கூடாது. எதற்கு இதை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அடித்தளம் அமைக்கிறார்கள். வாக்குப்பதிவு எந்திரங்களை மோசடி செய்து எப்படியாவது தலைவரை தோற்கடிக்க வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ்காரர்கள் இன்றைக்கு கடவுளுக்கு அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மிக மிக எச்சரிக்கையாக இந்த தேர்தலை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். தமிழர்களே, இங்கே பேசிய விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் குறிப்பிட்டார், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகள் ஆந்திராவிட மக்கள் அதிகமாக செறிவாக அடர்த்தியாக இருக்கிற சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதியாக இருக்கிற காமராஜர் கோயில் தொகுதிதான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அதை விட அதிகமாக சுவரகிரி தொகுதியிலே தான் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விவரத்தை அவருக்கு சுட்டிக்காட்டினார். அதுதான் உண்மை. இது 6 சட்டமன்ற தொகுதிகளில் மிக அதிகமாக ஆந்திராவிட மக்கள் வாழ்கிற வாக்காளர்கள் இருக்கிற தொகுதி சுவரகிரி சட்டமன்ற தொகுதி. 1 லட்சத்துக்கும் மேலால் ஆந்திராவிட மக்கள் மட்டுமே வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இருக்கிறார். அவர்கள் வாக்களித்தாலே போதும். இங்கே குறைந்தபட்சம் 30,000 வாக்குகள் நம்முடைய தலைவர் கூடுதலாக பெற வேண்டும். இந்த தொகுதியில வெறும் ஆதிதிராவிட மக்கள் ஓட்டளித்தாலே 30,000 வாக்குகள் கூடுதலாக பெற வேண்டும். ஆனால் என்னாச்சு? கடந்த தேர்தலில் போதகரி தொகுதியில் பின்னடைவு, 5000 ஓட்டு பின்னடைவு. 1999ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் 10 நாள் இடைவெளியிலே தேர்தல் வேட்பாளராக நின்றார். இந்த தொகுதியில் களப்பட்டார். அன்றைக்கு கூடுதலாக வாக்குகளை அள்ளி குவித்த
தொகுதிகளில் ஒன்று கோவலகிரி. அப்படி இருந்த நேரத்தில் அப்படி இருந்த கோவலகிரி மக்கள் எப்படி இன்றைக்கு தலைவரை கைவிட்டு உள்ளார்கள்? இந்த 25 ஆண்டுகளில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கோவலகிரியில் வளர்ந்து இருக்கிறதா, தேர்ந்து இருக்கிறதா? இன்னைக்கு ஒன்றிய அளவில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். ஒரு மண்டபம் நிறைய நீங்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். மிக ஒன்றியத்துக்கு உட்பட்ட 103 வாக்குச்சாவடிகள்ல 93 வாக்குச்சாவடிகளுக்கு முகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, அத்தனை வாக்குச்சாவடிக்கு முகவர்கள் நியமிக்க தகுதியான கட்சிகள் 2 இருந்ததா? ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கு அவர்கள் முகவர்கள் போடக்கூடிய கட்டமைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறார். அவர்களுக்கு கட்டமைப்பு இருக்கிறது. அதை தாண்டி மிக அதிகமாக குறைந்தபட்சம் ஒரு 75-80% வாக்குச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமிக்கக்கூடிய வல்லமை படைத்த சக்தி படைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் களத்தில் திமுக அதிமுகவுக்கு அடுத்ததாக வலிமையாக மக்கள் ஆதரவு பெறும் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்கிறது. நம்மால் முடிகிறது. 93 வாக்குச்சாவடிகளுக்கு முகவர்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமாக இங்கே மட்டுமல்ல, எந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கொண்டாலும் அங்கே நம்ம அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கு முகவர்களை போட முடிகிறது. நாடாளுமன்றத்தில் 65 முறை விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறார். 6 தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார். ஒரே நாளிலே 3 தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்த சிறப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இந்திய அரசாங்கத்துடைய அனைத்து அமைச்சகங்கள் தொடர்பாகவும் கேள்வி எழுப்பி அதற்கான விடைகளை பெற்ற ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதி தமிழக 543 பேர்ல அத்தனை அமைச்சகத்துக்கும் கேள்வி எழுப்பி விடைகளை பெற்றவர் எழுதி தமிழர் தான். நாங்கள் இருவரும் அங்கே போனதுனால் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் முதல்ல போனதோ அங்கே யார் பிரச்சனை எழுப்பினோம்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ படிப்பிலே மத்திய தொகுப்பு இடங்கள் இல்லை, இடஒதுக்கீடு இல்லை. அதனால் 10,000கணக்கான பிற்படுத்தப்பட்டவர்கள் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறார்கள். இதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கையெழுத்திட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற முதல் வாரத்திலே தலைவரும் நாளும் அதை சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனை சந்தித்து மனு கொடுத்தோம். ஜூன் மாதம் 27ஆம் தேதி அந்த மனுவை நாங்கள் அளித்தோம். 2019ஆம் ஆண்டு எல்லா நாடுகளிலும் ஊடகங்களில் அந்த செய்தி வெளிவரப்பட்டது, வெளியானது. அதற்கு பிறகுதான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதே இந்தியாவுக்கு தெரியும். அதே சுகாதாரத்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தார். 5 ஆண்டு காலம் எத்தனையோ சாதனைகள் செய்ததால் அவர் சொல்கிறார், 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன் என்று மேடைதோறும் வழங்குகிறார். அதற்காக அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நீங்கள் அமைச்சராக இருக்கும் போது மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருந்தது. அதற்காக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அதற்காக என்னைக்காவது பேசியிருக்கிறீர்களா? அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட 10,000கணக்கான மருத்துவ படிப்பு இடங்களை எல்லாம் பலருக்கும் நீங்கள் ஒதுக்கீடு செய்தீர்களே இந்தியா முழுமைக்கும். அப்படி ஒதுக்கீடு செய்யும் போதாவது உங்களுக்கு மனம் உறுத்தியதா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கட்சியை துவங்கி இருக்கிறோம். பல பேர் துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்தால் நாம் இன்றைக்கு இந்த அமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்து இருக்கிறோம். அன்றைக்கு வன்னியர் சங்கமாக இருக்கிற நேரத்தில் சாதவரியர் போராட்டம் நடைபெற்ற போது எத்தனை பேர் அப்பாவி ஏழை வன்னியர்கள் துப்பாக்கி சூட்டிலே பணியாளர்கள் அவருடைய ரத்தத்திலே அவருடைய உயிர் தியாகத்திலே தானே பாட்டாளி மக்கள்
அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்துக்கு போறது. அப்படி போகிற நேரத்தில் நீங்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்க வேண்டும்? அதை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தானே முன்னுரிமை கொடுத்திருக்க வேண்டும். உங்கள் துறையில நீங்கள் ஆய்வு செய்தீர்களா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இங்கே இடஒதுக்கீடு இல்லை என்பதை ஆய்வு செய்தீர்களா? அதை பற்றி உங்களுக்கு என்ன வந்ததா? இல்லையே. அதை கேட்பதற்கு யார் போக வேண்டியிருந்தது? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டியிருந்தது. உங்களை போல அமைச்சர் வாய்ப்பு தலைவருக்கு கிடைக்கவில்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பை வைத்துக் கொண்டு அங்கே அந்த பிரச்சனையை எழுப்பினோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம், சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் 12,000 பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் படிப்புகளை படிக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 12,000 பேர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அவர்களுக்கு அந்த உரிமையை வென்று கொடுத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாட முடியுமா? அதற்காக போராடினோம், வாதாடினோம் என்று சொல்ல முடியுமா? அதற்காக குரல் கொடுத்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் என்று யாராவது உங்கள் கட்சிக்காரர்களை சுட்டிக்காட்ட முடியுமா? அப்படி குரல் கொடுத்து இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமையை வென்றெடுத்த தலைவருடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யணும்னா, இந்தியா முழுவதும் சட்டம் இயற்றும் போது, திட்டங்களை வகுக்கும் போது அதிலே தலையிட்டு மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் வாதம் செய்தோம். இப்படி அடுக்கடுக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் செய்த நன்மைகளை பட்டியலிடலாம். அவற்றையெல்லாம் ஒரு துண்டறிக்கையாக தயாரித்து உங்களிடத்தில் நம்முடைய மேலிட பொறுப்பாளர்கள் விளங்குவார். நீங்கள் தைரியத்தோடு நெஞ்சை நிவர்த்திக் கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் சொல்லலாம், உங்கள் தலைவர் என்ன செய்தார் என்று கேட்டால், இதை செய்திருக்கிற தலைவர் எங்கள் தலைவர், இதற்கு நிறைய நிகராக யாராவது சொல்ல முடியுமா என்று தைரியமாக கேட்டார். 65 முறை பேசியிருக்கார். இதுக்கு முன்னால இருந்த எம்பிக்கள் அத்தனை பேர் பேசுறது சேர்த்து பேர்த்தா கூட 65 வருது. இதுக்கு முன்னால சந்திரகாசி ஒருத்தர் இருந்தார், மோனிசாமி ஒருத்தர் இருந்தார். எல்லாம் பேசியிருந்தெல்லாம் சேர்த்து பார்த்தா கூட தலைவர் பேசிய எண்ணிக்கை வராது. அவர் எழுப்பிய பிரச்சனைகள் அவர் எழுப்பியது கிடையாது. எனக்கு வீர மக்கள் எல்லாம் லைசன்ஸ் ஆகிட்டு தான் மீன் பிடிக்க போடணும் சட்டத்தை போட்டு வந்தா தலைவர் நானும் தலையிட்டு அந்த அமைச்சரிடத்தில் 1 மணி நேரம் வாதாடி போராடி அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்துறோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான வீரர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய பிள்ளைகள் காலேஜில் படிக்கிற ஸ்காலர்ஷிப் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் வெள்ளக்காரன் காலத்தில் போராடி பெற்ற உரிமை. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் உயர் படிப்பு படிக்க வேண்டும், கல்லூரியா படிக்க வேண்டும். அதற்கு மக்களுக்கு வசதி இல்லை, அவர்களுக்கு கட்டணம் கட்ட முடியாது. எனவே அரசாங்கம் நீங்கள் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று போராடி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். மோடி அரசாங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார். அங்க போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைவர் நானும் போய் அவரிடத்திலே மனு கொடுத்து வற்புறுத்தினோம். எங்களுடைய பிள்ளைகள் படிப்பு பாழாகிறது, ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டீங்க, அவர்களால் கட்டணம் கட்ட முடியவில்லை. எனவே எங்கள் சமூகத்துக்கு நீங்க நிதி ஒதுக்குகிறீர்கள், அந்த நிதியிலிருந்து எடுத்து எங்க பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்க என்று கேட்டோம். எங்கிட்ட பணம் இல்லை என்று கைவிதித்தார். 2019 நாடாளுமன்றத்துக்கு போனதும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தலைவர் நாம் சந்தித்து வலியுறுத்தினோம். இந்த திட்டத்தை நீங்கள் நீட்டிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ரகடை ஏற்படும், எல்லா இடங்களிலும் போராட்டம் நிகழும் என்று சொன்னோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நம்முடைய கட்சியின் சார்பில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை எழுப்பினோம். ஒரு உண்மையை சொல்வதே தோழர்களே, இந்த பிரச்சனைக்கு ஆதரவாக மகிழ்ச்சி சமாஜ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரிடத்தில் போய் நான் ஆதரவு கேட்டேன். சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரிடத்தில், குறிப்பாக அகிலேஷ் யாதவ் அவரிடத்திலே போய் ஆதரவு கேட்டேன். யாரும் இதற்காக குரல் எழுப்ப
வரவில்லை. தலைவரும் நான் மட்டுமே இதற்காக வாதாடினோம். அதன் பிறகு 5 ஆண்டு காலத்திற்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 2.5 கோடி மாணவர்கள் இன்றைக்கு கல்லூரி படிப்பை படிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே இடம்பெறவில்லை என்றால், தங்கள் எழுச்சி தமிழர்களும் நானும் அங்கே போகவில்லை என்றால் 100 கோடி இருப்பா, 2.5 கோடி மாணவர்கள்ல எத்தனை பேர் அதை படிக்க தொடர்ந்து படித்திருக்க முடியும்? நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கும் நம்ம குடும்பங்களுக்கு என்ன 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. மகளிர் உரிமை தொகை என்ற 1000 ரூபாயை செல்கிற நம்முடைய தாய்மார்களுக்கு போய் கேட்டுப்பாங்க. 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை அவர்கள். என்னைக்கும் 1000 ரூபாய் கூட நமக்கு பெரிய தொகை. இன்னைக்கு கிராமப்புறங்களிலே இருக்கிற நம்முடைய மக்கள் அத்தகைய வருவாய் நிலையிலே தான் இருக்கிறார்கள். நாள் முழுக்க பாடுபட்டாலும் 200 ரூபாய் அவர்களுக்கு கூலி கிடைப்பதில்லை. வட இந்தியாவில் இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகிறார்கள் திட்டமிட்ட முறையில். பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் இதை திட்டமிட்டு செய்கிறது. தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்க நிறைய பேரை குடியேற்றுங்கள் என்று திட்டமிட்டு இன்றைக்கு குடியேற்றுகிறார்களோ என்ற ஐயம் நமக்கு எழுதுகிறார். ஏனென்றால் மகாராஷ்டிரா அப்படித்தான் செய்தார். மகாராஷ்டிரா மாநிலத்திலே குறிப்பாக மும்பையில இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்களை விட பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். தேர்தல் முடிவே மாற்றி அமைக்கப்படுகிறது. இன்றைக்கு எப்படி பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் எல்லாம் முடிகிறது. அதே நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வட மாநிலங்களிலிருந்து 10,000 ஆட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார். நம்முடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. இந்த நிலையில ஏழை எளிய மக்கள் கிராமப்புறங்களிலே இருக்கிற மக்களுக்கு 1000 ரூபாய் என்பது பெரிய தொகை. அவர்களால் பணம் செலுத்தி உணவு கட்டணம் செலுத்தி நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியரை தங்க வைத்து அவர்களை படிக்க வைக்க முடியுமா? அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருந்தால் யாராவது கல்லூரி படிப்பை முடிக்க முடியுமா? இங்கே நிறைய பேர் பட்டதாரிகள் இருக்கிறார்கள், வேலையில் இருக்கிற தோழர்கள் இருக்கிறீர்கள். நீங்களெல்லாம் நினைத்து பாருங்க, நாம் எப்படி படித்தோம்? அந்த ஸ்காலர்ஷிப் இருந்தால் நாம் படித்திருக்க முடியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெற்றிருந்த உரிமை இல்லாவிட்டால் இன்றைக்கு நாமெல்லாம் பட்டதாரிகளாக ஆகி இருக்க முடியுமா? என்னைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நாமெல்லாம் நன்றி கடன்பட்டு இருக்கிறோம். எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டு இருக்கிறோமோ அதுபோல இன்றைக்கு மோடி அரசாங்கத்தால் நிறுத்தப்பட்ட இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்தை நீட்டிக்கை செய்த தலைவர் எழுச்சி தமிழர்களும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற எஸ்சி மக்கள் நன்றி கடன்பட்டு இருக்கிறார். அத்தகைய சாதனையை செய்திருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர்கள். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க எந்த எப்படியாவது கேட்டு பாருங்க. யாராவது ஓட்டு போடுற கேட்கறாங்க, அவன் எதிர்த்து நிற்கிறான வேட்பாளர், அவன் வந்து பேசுறது இருக்கிறவங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா என்று கேளுங்கள். உனக்கு ஓட்டு போடுறோம், தலைவருக்கு எதிராக நீ வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறீங்க, உனக்கு என்ன தெரியுமா? நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா வந்தா அந்த மசோதாவை படிச்சு பார்க்க தெரியுமா உனக்கு? அந்த மசோதாவில் எப்படி எந்த பிரச்சனை இருக்கிறது என்று பாராய முடியுமா உனக்கு? அந்த திறமை இருக்கிறதா? நாடாளுமன்றம் என்பது என்ன? சட்டம் இயற்றுமாவை 140 கோடி மக்களுடைய தலைவரியை தீர்மானிக்கிற ஒரு அவை என்றால் அதுதான் நாடாளுமன்றம். அங்க போற யாரு எப்படி இருக்கணும்? சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த சட்டத்தால் மக்களுக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்று தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு பிஜேபி நாங்கள் வெளியேறிவிட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. நீ ஆதரிக்கு ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. உன்னுடைய எம்பிக்களுக்கு ஓட்டு போட்ட அந்த எம்பிக்கள் அவருக்கு தெரியுமா அந்த சிஏஏ சட்டம் எவ்வளவு ஆபத்தானது என்று தெரியுமா? ஏன் அவருக்கு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே சிஏஏ சட்டம் அதனுடைய ஆபத்து உனக்கு தெரியுமா? முதல்ல அந்த மசோதாவை பார்த்திருக்கியா? அந்த சட்டத்தை எடுத்து பார்த்திருக்கியா? அதை எதிர்க்க போராட்டம் டெல்லியிலே வெடித்தது. நூற்றுக்கணக்கானவர்கள் கடில் புகை குண்டு வெடிக்கப்பட்டது, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது.
பகுதியில போய் பார்ப்பதற்கு யாரையும் அனுமதிக்கவில்லை பிஜேபி அரசாங்கம். ஒரு கடுமையான அடக்குமுறை ஏறினார். அந்த அடக்குமுறையை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆதரவு சொன்ன ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் தலைவர் எழுதி கொள்ளப்பட்டதால் தலைவர் தான் அங்கே போய் பார்த்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மட்டும் போய் பார்த்தோம். இன்னைக்கு அந்த சட்டம் எவ்வளவு ஆபத்தானது என்று நம்முடைய கட்சியின் சார்பில் நான் ஒரு 100 எழுதி வெளியிட்ட 5000க்கும் மேற்பட்ட பகுதிகளை அழித்து பெரும்பான்மை மக்களுக்கும் இதுவான மனித உரிமை செயற்பாடுகளுக்கும் இலவசமாக கொடுத்தோம். சட்டம் எவ்வளவு கொடூரமாக இந்தியாவில் இருக்க 543 எம்பிக்கள் அதிலே இந்த சட்டம் எவ்வளவு ஆபத்தானது என்று அதற்காக ஒரு 100 வெளியிட்ட ஒரு கட்சி நம்முடைய கட்சி. சட்டத்தை பத்தி தெரிஞ்சதுனால தலைவரும் லாபத்தினர் நாம் 2 பேரும் போனதுனால இந்த சட்டம் எவ்வளவு ஆபத்தானது உங்களால் பார்க்க முடியுது. யார் மாதிரி ஆட்கொண்டாங்க வாழ்க்கை இருக்காங்க. மரியாதைக்குரிய அருள்மொழிஞ்சவங்க யாரோ பிடிச்சி வச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தா கோயம்பேடுல கரியரை வச்சிருக்காங்க. கோயம்பேடுல காய்கறிகளை வச்சிருக்கவரை இது வேட்பாளருக்கு அவரை செட்டப் பண்ணி அவரை நீங்க எப்படியாவது உங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னு ஆசை காட்டி நீ கோயம்பேட்டில் அப்படியே டெல்லிக்கு போகலாம் ஏரோப்ளேன்ல போகலாம் என்று பேசி அவரை செட்டப் பண்ணி இன்னைக்கு அவர் வேட்பாளராக நிறுத்துங்க. மரியாதைக்குரிய அருள்மொழிஞ்சவர்களே உங்களை நாங்கள் கேட்கிறோம். நீங்க செட்டப் பண்ணி வைத்திருக்கிற அந்த வேட்பாளருக்கு சட்ட மசோதானா என்னன்னு தெரியுமா ஐயா? அவர் போய் நாடாளுமன்றத்தில் என்ன செய்வார்? அவர் ஒதுக்க வேண்டிய வாடகை விட்டுட்டு அது ஒரு ரூம்ல தங்கி தூக்கிட்டு திரும்பி வருவார். அதனால அதுக்காக உங்களுக்கு ஒரு ஆள் தேவையா? இந்த நாடாளுமன்ற தொகுதியில 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த 15 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவதற்காக இந்த தேர்தல் நடக்கிறது. நீங்க என்ன மாதிரி ஆளை பூச்சிட்டு வரீங்க? கோயம்பேட்டில் காய்கறி விட பூச்சிட்டு வரீங்க. அவர் நீங்க கூடாது என்று சொல்லவில்லை. இந்த நாட்டிலே 25 வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் நாடாளுமன்றத்தை வந்திருக்கலாம். 25 வயசு இருக்கணும், அவ்வளவுதான் தருது. அவர் இங்க ஓட்டரா இருக்கும், இந்த நாட்டுல வாக்காளராக இருக்கும். அவர் மனநிலை பாதிக்கப்படாதவராக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது கண்டிஷன் அவ்வளவுதான். மனநிலை பாதிக்கப்பட்டவர் நீங்க நிறுத்தப்படும், இவ்வளவுதான் தகுதி, வேற எதுவும் தகுதி கிடையாது. எனவே நீங்கள் ஒருவரை நிறுத்தினால் நாங்கள் தவறு என்று சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஒரு கட்சியில ஒரு மூத்த தலைவர், நீங்க என்ன செய்யணும்? யார் சட்டசபைக்கு கூட நம்ம யாராவது கூட்டு போகலாம். பாராளுமன்றம் தமிழ்நாட்டை பத்தி அவன் என்னையா நினைப்பாங்க போய் அனுப்புனீங்கள மாநிலங்களவைக்கு யார் அனுப்பணும்? அறிவில் முதித்த சான்றோர்களை அனுப்புவதற்கான மாநிலங்களவை. ஜெயலலிதா அவர்கள் யார் அனுப்புனார்? எஸ்.எஸ். சந்திரன் என்ற நகைச்சுவை நடிகராக அனுப்புனார். அதிமுக அனுப்புனாரா? அதுபோல நம்முடைய இந்த ராமராஜ் பசுநேசன் அவருக்கு பாட்டம், ஏன்னா அவர் பசுமாட்டோடய தான் எப்பயும் பாட்டு பாடி, பசுமாட்டோட பாட்டு பாடுறோம், அவரோட எல்லாம் பாடினார். அவரால் அந்த அவையவே கேள்வி கூத்தாக மாற்றினார். அவருக்கே கொஞ்சமாக கூட்டம் வந்துருக்கணும். நம்ம போலவே எம்ஜிஆர் நம்மள அனுப்புனார் அந்த அவைக்கு. நீங்க ஒரு புத்திசாலி தான் இன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க, பாராட்டினாங்க. உண்மையிலே செல்வி ஜெயலலிதா அவர்கள் நல்ல ஒரு அறிவாளி, அதுல யாரும் மறுப்பு இல்லை. அவர் அந்த மாநிலங்களவையில நல்லா செயல்பட்டார் என்று அப்பொழுது ஆரம்பத்தில் பாராட்டினார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்படி நம்ம உட்கார்ந்த ஒரு வீட்டுல இங்க ஒருத்தர் அனுப்புறவன் நகைச்சுவை நடிகர்களா அனுப்புனா அந்த என்ன சிரிப்பு காட்டுறதுக்கா உங்களை அனுப்புறீங்க? அது என்ன எல்லாருக்கும் ஜோக்கு சொல்லி ஒரு சிரிக்க வைக்கிறதுக்கா? இப்படி அந்த அவைகளையே தேவப்படுத்தினார் அதிமுக. என்னைக்காக தேவப்படுத்தி கொண்டிருக்கிறார்? என்ன நினைப்பா? இந்தியா முழுக்க இருந்து வரா, உங்களை பார்த்தா என்ன நினைப்பா? ஏன்னா இப்படி
ஓட்டு போடவா என்ன மாதிரி இருப்பாங்க. இது நமக்கு அவமானங்க, ஓவரி மக்களுக்கு அவமானம். இப்படி ஒரு ஆள் போலாம் இல்லையா? நீங்க அதான் கேட்கணும் மக்கள்கிட்ட போய், ஐயா நீங்க உங்க தொகுதி எம்பி யாருன்னு கேட்டா இன்னைக்கு நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். ஓட்டு போடலனாலும், நம்முடைய எதிரிகளாக இருந்தாலும், நம்முடைய எதிர்கட்சிகளாக இருந்தாலும், எங்க தொகுதியுடைய வேட்பாளர் ஒரு பெரிய தலைவருங்க, மிகச்சிறந்த பேச்சாளர், ஒரு ஆன்மீக தலைவர். நீ ஓட்டே ஆனா நான் அவருக்கு ஓட்டு போடுறீங்க, ஆனா ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா நீ கோயம்பேடுல ஒரு ஆளை பிடிச்சாந்து அனுப்புறீங்கன்னா நீ சொல்லிக்க முடியுமா வெளியில? எங்க ஊர்ல ஒருத்தர் போயிருக்காங்க, அவருக்கு நாங்க ஓட்டு போட்டோம் தெரியாம. அவர் என்ன செய்யறாரு போய் அது யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னே இருந்தவர் அவராது தொடர்ந்து பேசினாருங்க. யாருமே பேச முடியாத விஷயங்களை நாடாளுமன்றத்தில் துணிச்சலாக பேசினார். அங்க போய் செய்யுமே அல்லாஹ் அக்பர் என்று முழங்கினார். இந்தியாவே திரும்பிப்பார். அப்படியான ஒரு தலைவர் இடம்பெறுகிற தொகுதி எங்கள் தொகுதின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் பெருமைப்படும், நெஞ்சை நிமித்தி கொள்ளலாம். இப்படியான ஒரு அறிவில் சிறந்தவரை, ஆற்றல் மிக்கவரை, ஒரு தலைவரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். பெருமையாக இங்கே இருக்கிறவர்கள் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். யாரையெல்லாம் போனால் சொல்ல முடியுமா? எனவே தோழர்களே, இருக்கிற சகோதரர்கள், நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய கடமை நம்முடைய தலைவரை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் நம்மை தியாகம் செய்து கொண்டு அர்ப்பணிப்போம். 2 மாதமும் நமக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அதே சிந்தனையோடு நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். உங்களால் தான் இன்னைக்கு தலைவர் எதிரே இடம் பெற்றிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு, விழுப்புரத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. விடுதலை நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்தவன். ஆனால் தலைவருக்காக பணியாற்ற எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் அகர மாட்டேன். சிதம்பரத்திலே போய் பணியாற்றுகிறேன். ஒவ்வொரு துறையும் தலைவர் காஞ்சிபுரத்தில் நிற்கிறார், என்ன நினைப்பார்? அப்படி வந்து ஒரு செய்தி போட்டா காஞ்சிபுரமா திருவிழாவா மாறிவிடும். விழுப்புரத்தில் நிற்கிறான்னு ஒரு செய்தி வந்தா விழுப்புரம் மாவட்டமா இருக்கு, விழா போலாம். அப்படி எல்லோரும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா ஏங்குகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அந்த வாய்ப்பு சிதம்பரத்திலே இருக்கிற தோழர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்களெல்லாம் அவரோட சேர்த்து வரலாம். ஆனா அவர் எம்பியாக இருக்கிறது நாங்களா என்று நீங்கள் உரிமையோடு சொல்லிக் கொடுக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நழுவுகிறார்கள். இந்த வரலாற்று வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது. எனவே தலைவர் எழுதி தமிழரை 1,00,000 வாக்குகளுக்கு கூடுதலாக வெற்றி வாய்ப்பு நாடாளுமன்றத்தில் அனுப்போம். அதற்கான சபதம் ஏற்போம். நன்றி, வணக்கம். ஒரு பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவதற்காக இந்த தேர்தல் நடக்கிறது. நீங்க என்ன மாதிரி ஆளை பூச்சிட்டு வரீங்க? வாய்ப்பட்ட காய்கறி விட பூச்சிட்டு வர பூச்சிட்டு வரீங்க. அவர் நிக்க கூடாது என்று சொல்லவில்லை. இந்த நாட்டிலே 25 நிரம்பிய வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் நாடாளுமன்றத்தில் வந்து நிற்கலாம். 25 வயசு இருக்கணும், அவ்வளவுதான் தருது. அவர் இங்க ஓட்டரா இருக்கும், இந்த நாட்டுல வாக்காளராக இருக்கும். அவர் மனநிலை பாதிக்கப்படாதவராக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது கண்டிஷன் அவ்வளவுதான். மனநிலை பாதிக்கப்பட்டவர் இங்க இவ்வளவுதான் தகுதி, வேற எதுவும் தகுதி கிடையாது. எனவே நீங்கள் ஒருவரை நிறுத்தினால் அதை நாங்கள் தவறு என்று சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஒரு கட்சியில ஒரு மூத்த தலைவர், நீங்க என்ன செய்யணும்? யார் யார்
சட்டசபைக்கு கூட நம்ம யாராவது கூட்டு போகலாம். பாராளுமன்றம் தமிழ்நாட்டை பத்தி அவன் என்ன நினைப்பாங்க போய் அனுப்புனீங்கள. மாநிலங்களவைக்கு யார் அனுப்பணும்? அறிவில் முதித்த சான்றோர்களை அனுப்புவதற்கான மாநிலங்களவை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் யார் அனுப்புனார்? எஸ்.எஸ். சந்திரன் என்ற நகைச்சுவை நடிகரை அனுப்புனார். அதிமுக அனுப்புனாரா? அதுபோல நம்முடைய இந்த ராமராஜ் பசுநேசன் அவருக்கு பாட்டம். ஏன்னா அவர் பசுமாட்டோடய தான் எப்பயும் பாட்டு பாடி பசுமாட்டோட பாட்டு பாடுறாரு. அவரோட எல்லாம் பாடினார். அவர் அந்த அவையவே கேள்வி கூத்தார பார்த்துட்டார். அவருக்கே கொஞ்சமாக கூட்டம் வந்து நம்ம போலவே எம்ஜிஆர் நம்மள அனுப்புனார். அந்த அவைக்கு நீங்க ஒரு புத்திசாலி தான் இன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க, பாராட்டினாங்க. உண்மையிலே செல்வி ஜெயலலிதா அவர்கள் நல்ல ஒரு அறிவாளி, அதுல யாரும் மறுப்பு இல்லை. அவர் அந்த மாநிலங்களவையில நல்லா செயல்பட்டார் என்று அப்பொழுது ஆரம்பத்தில் பாராட்டினார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்படி நம்ம உட்கார்ந்த ஒரு வீட்டுல இங்க ஒருத்தர் அனுப்புறவன் நகைச்சுவை நடிகர்களா அனுப்புனா அந்த என்ன சிரிப்பு காட்டுறதுக்கா உங்களை அனுப்புறீங்க? அது என்ன எல்லாருக்கும் ஜோக்கு சொல்லி ஒரு சிரிக்க வைக்கிறதுக்கா? இப்படி அந்த அவைகளையே கேவலப்படுத்தினார் அதிமுக. இன்றைக்கு அதை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன நினைப்பா? இந்தியா முழுக்க வரா பார்த்தா என்ன நினைப்பா? ஏன்னா இப்படி ஒரு ஆள் வந்திருக்கா, அந்த மாநிலமே இப்படிதான் நினைப்பா. 15 லட்சம் பேர் ஓட்டு போட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இவருக்கு ஓட்டு போட்டவா என்ன மாதிரி இருப்பான்னு இது நமக்கு அவமானங்க. ஓவரி மக்களுக்கு அவமானம். இப்படி ஒரு ஆள் போலாம் இல்லையா? நீங்க அதான் கேட்கணும் மக்கள்கிட்ட போய், ஐயா நீங்க உங்க தொகுதி எம்பி யாருன்னு கேட்டா இன்னைக்கு நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். ஓட்டு போடலனாலும் நம்முடைய எதிரிகளாக இருந்தாலும் நம்முடைய எதிர்கட்சிகளாக இருந்தாலும் எங்க தொகுதியுடைய வேட்பாளர் ஒரு பெரிய தலைவருங்க, மிகச்சிறந்த பேச்சாளர், ஒரு ஆத்மீக தலைவர். நீ ஓட்டே ஆனா நான் அவருக்கு ஓட்டு போடுறீங்க, ஆனா ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா நீ கோயம்பேடுல ஒரு ஆளை பிடிச்சாந்து அனுப்புறீங்கன்னா நீ சொல்லிக்க முடியுமா? வெளியில எங்க ஊர்ல ஒருத்தர் போயிருக்காங்க, அவருக்கு நாங்க ஓட்டு போட்டோம் தெரியாம. அவர் என்ன செய்யறாரு அது யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னே இருந்தவர் அவராது தொடர்ந்து பேசினாருங்க. யாருமே பேச முடியாத விஷயங்களை நாடாளுமன்றத்தில் துணிச்சலாக பேசினார். அங்க போய் செய்யுமே அல்லாஹ் அக்பர் என்று முழங்கினார். அப்படியான ஒரு தலைவர் இடம்பெறுகிற தொகுதி எங்கள் தொகுதியில் சொன்ன ஒவ்வொருத்தரும் பெருமைப்படும் நெஞ்ச நிமித்தி கொள்ளலாம். இப்படியான ஒரு அறிவில் சிறந்தவரை, ஆற்றல் மிக்கவரை, ஒரு தலைவரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். பெருமையாக இங்கே இருக்கிறவர்கள் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். யாரையெல்லாம் போனால் சொல்ல முடியுமா? எனவே தோழர்களே, இருக்கிற சகோதரர்கள், நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய கடமை நம்முடைய தலைவரை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் நம்மை தியாகம் செய்து கொண்டு அர்ப்பணிப்போடு 2 மாதமும் நமக்கு வேறு எந்த சிந்தனை இருக்கக்கூடாது. அதே சிந்தனையோடு நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். உங்களால் தான் இன்னைக்கு தலைவர் எதிரே இடம் பெற்றிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு, விழுப்புரத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. விடுதலை நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்தவர். ஆனால் தலைவருக்காக பணியாற்ற வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் அகர மாட்டேன். சிதம்பரத்திலே போய் பணியாற்றுகிறேன். ஒவ்வொரு துறையும்
இன்னைக்கு தலைவர் வீடு காஞ்சிபுரத்தில் நிற்கிறாருன்னா என்ன நினைப்பாரு அவரு? அப்படி வந்து ஒரு செய்தி போட்டா காஞ்சிபுரமா இன்னைக்கு திருவிழாவா மாறி விழுப்புரத்தில் நிற்கிறாரு ஒரு செய்தி வந்தா போது விழுப்புரம் மாவட்டமா இருக்கு விழா போலாம். அப்படி எல்லாரும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா ஏங்குகிறார், எதிர்பார்க்கிறார். அந்த வாய்ப்பு சிதம்பரத்திலே இருக்கிற தோழர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. அவருடைய தலைவரை வெற்றி வீரராக அனுப்புவதற்கான வாய்ப்பு. நீங்களெல்லாம் அவரோட சேர்த்து வரலாம். ஆனா அவர் எம்பியாக இருக்கிறது நாங்கள் தான் என்று நீங்கள் உரிமையோடு சொல்லிக் கொள்கிற வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நழுவுகிறார்கள். இந்த வரலாற்று வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது. எனவே தலைவர் எழுதி தமிழரை 1 லட்சம் வாக்குகளுக்கு கூடுதலாக வெற்றி வாய்ப்பு அதற்காக தவறு ஏற்போம். நன்றி, வணக்கம்.